بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஹிஜ்ரி 1438வது ஆண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை பற்றியும், இந்த முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா நாளினுடைய அந்த நோன்பினுடைய சட்டதிட்டங்களை குறித்தும், இந்த முஹர்ரம் மாதத்தில் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய அனாச்சாரங்கள் பித்அத்தான காரியங்களை குறித்தும், இந்த முஹர்ரம் மாதத்திலே இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் எத்துணை விதமான வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹு தஆலா அவன் தான் நாடியதை படைக்கின்றான், அவன் தான் நாடியதை தேர்வு செய்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக, 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பரந்து விரிந்த இந்த பூமியிலே அல்லாஹு தஆலா அவனை வணங்கி வழிபடுவதற்காக பள்ளிவாசல்களை தேர்வு செய்தான். இந்த பள்ளிவாசல்களில் 3 பள்ளிவாசல்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. இப்படி சிறப்புப்படுத்தப்பட்ட 3 பள்ளிவாசல்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். அதே போன்று இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்களில்
உலுல் அஸ்மி மினர் ருசுல், உறுதிமிக்க தூதர்களாக 5 தூதர்களை அல்லாஹ் தேர்வு செய்தான். அதை போன்று இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியதை படைக்கின்றான், தான் நாடியதை தேர்வு செய்கின்றான். நிறைய உதாரணங்கள் நாம் இதற்கு சொல்லலாம். அல்லாஹ் சொல்கின்றான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் தான் நாடியதை படைக்கின்றான், தான் நாடியதை தேர்வு செய்கின்றான். இந்த உலகத்திலே ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். இந்த 12 மாதத்திலும் 4 மாதத்தை அல்லாஹ் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமாக அவன் தேர்வு செய்கின்றான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன் ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12. இந்த 12 மாதங்களிலும் அல்லாஹ் தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், அவன் தேர்வு செய்திருக்கின்றான். ذلك الدين القيم, இது நேரான நிலையான உறுதியான மார்க்கம். فلا تظلموا فيهن أنفسكم, அல்லாஹ் தேர்வு செய்த அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த மாதங்களிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், அட்டூழியம் புரியாதீர்கள், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த புனிதப்படுத்தப்பட்ட அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட இந்த 4 மாதங்களில் நாம் அமர்ந்து கொண்டிருப்பது முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திலே போர் செய்வது கூடாது, பிறருக்கு அநியாயம் செய்வது கூடாது. அநியாயம் செய்வது எப்போதும் கூடாது. குறிப்பாக இந்த மாதத்திலே அநியாயம் செய்வது, அட்டூழியங்கள் புரிவது, அடுத்தவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது, இதையெல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான், நமக்கு ஹராமாக்கி இருக்கின்றான். ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள், சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு செல்வதற்கு யமனுடைய அந்த பார்டரிலே, யமனுடைய அந்த எல்லையிலே நடக்கக்கூடிய யுத்தமும் போரும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யமனுடைய அந்த பார்டரிலே, அந்த எல்லையிலே ஹூசியின்கள் இந்த சவுதி அரேபியாவை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக, 2 ஹரமைன் மக்காவையும் மதீனாவையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஈரானிகள், குறிப்பாக ஷியாக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஹூசி, தங்களுடைய கள்ள குழந்தையாக இருக்கக்கூடிய ஹூசியின்களை ஏவிவிட்டு பின்னால் இருந்து அவர்களுக்கு பொருளாதார உதவியையும் ஆயுத உதவியையும் எல்லா விதமான உதவியையும் செய்து இந்த புனிதமிக்க புண்ணியமிக்க கண்ணியமிக்க அல்லாஹுடைய தூதர் கண்ணியப்படுத்திய அந்த ஹரமைனை கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தொடர்ந்து இந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டின் மீது ஒருவன் தாக்குதல் தொடுக்கின்றான் என்று சொன்னால், ஒரு நாடு போர் புரிவதற்கு தயாராகிவிட்டது என்று சொன்னால், அவர்கள் தௌஹீதின் எதிரிகள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். காரணம், இந்த நாட்டிலே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், இமாம்கள், இந்த சங்கிலி தொடரிலே இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிகப்பெரிய சமூக புரட்சியினால் விளைந்ததுதான் இந்த சவுதி அரேபியா. இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது ஷியாயிசத்தை புகுத்திவிட வேண்டும் என்பதற்காக, ஷியாவுடைய கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே திணித்துவிட வேண்டும் என்பதற்காக, இந்த புனிதமிக்க பூமியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக துடியாக துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை ஆரம்பமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். காரணம், இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதில் ஈரானிகளுடைய, ஷியாக்களுடைய, ஹூசியின்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நமது சமூகத்திலே நிறைய மக்கள் ஷியாக்களுக்கு ஆதரவு அளிக்கின்றார்கள், ஷியாக்களை முஸ்லீமாக கருதுகின்றார்கள். நாம் ஒன்றை
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்கள் அன்று தொட்டு இன்று வரை இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகள், யூதர்களுடைய கள்ள குழந்தைகள், கைக்கூலிகள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தலைப்புக்கு நான் வருகின்றேன். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது ஷஹ்ருல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் முஹத்திஸீன்கள் எப்படி அறிமுகப்படுத்துவார்கள் தெரியுமா? ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் என்று அறிமுகப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹுவோடு சேர்த்து சொல்லப்படக்கூடிய மாதம் தான் இந்த முஹர்ரத்தினுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். புகாரியில 4662வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹைஅத்திஹி யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்ள السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جمادى وشعبان. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த காலம் இருக்கின்றதே, பழைய நிலைக்கு இந்த காலம் திரும்பிவிட்டது. சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வானம் பூமியை அல்லாஹ் படைத்த நாட்களில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை, ஒரு வருடத்தினுடைய எண்ணிக்கை 12 மாதங்கள். 4 ஹுருமுன், 4 மாதங்கள் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது. 3 முத்தவாலியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ச்சியான மாதங்கள். துல்கஅதா வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம், அதற்கு பிறகு சொல்கின்றார்கள் ஜமாதா வ ஷஅபான், இதற்கு மத்தியில் உள்ள ரஜப் மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு அடிப்படையான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த ஒன்றை கண்ணியப்படுத்துகின்றானோ, எந்த ஒன்றை சிறப்புப்படுத்துகின்றானோ, அதற்குரிய கண்ணியத்தையும் சிறப்பையும் மதிப்பையும் உயர்வையும் நாமும் அதற்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கஅபத்துல்லாவை கண்ணியப்படுத்தி இருந்தால் நாம் அதனுடைய கண்ணியத்தை பேணி நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எதை கண்ணியப்படுத்தி இருக்கின்றானோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான் 22வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ, யார் அல்லாஹ்வுடைய இந்த ஹுருமாத்துகளை, அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃபஹுவ ഖൈറുൻ லஹு இன்த ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலே அது சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளிலே நோன்பு நோற்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறப்பித்து சொல்லி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, சஹீஹ் முஸ்லிம்ல 2812வது செய்தியாக இடம்பெறுகின்றது, அஃதலுஸ் ஸியாம் பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நோன்பிலேயே சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோற்கக்கூடிய நோன்பு. வ அஃதலுஸ் ஸலாத் பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. என்ன கருத்து வேறுபாடு என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது சிறந்ததா, அல்லது எந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த நாளில் நோன்பு நோற்பது சிறந்ததா? காரணம், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நோன்பிலேயே சிறந்தது ரமலானுக்கு பிறகு முஹர்ரம் மாதத்திலே நோற்கக்கூடிய நோன்பு என்று சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். சில உலமாக்கள் கருதுகின்றார்கள், அதாவது பஅல் உலமா அல தர்கீப் ஃபில் இக்தார் மின் சியாம் ஃபி ஷஹ்ரில் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோற்பதை இந்த ஹதீஸ் ஆர்வப்படுத்துகின்றது. ஆனாலும் இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உலமாக்கள் விளக்கம் அளிப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல 2777வது செய்தியாக இடம்பெறுகின்றது, வமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் கத்துன் இல்ல ரமலான்,
ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழுமையாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நோன்பு நோற்றதில்லை. வமா ரஅய்துஹு ஃபீ ஷஹ்ரின் அக்ஸர மின்ஹு ஸியாமன் ஃபீ ஷஅபான். அதிகமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்பு நோற்றார்கள் என்று சொல்ல வேண்டுமானால் ஷஅபானுடைய மாதத்தை சொல்லலாம் என்று ஹதீஸில் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோன்பு நோற்பது சிறந்தது. குறிப்பாக 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிலே நோன்பு நோற்பதற்கு நாம் அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த 10வது நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இருக்கின்றதே, அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா ஈட்டி கொடுத்த நாள் இந்த நாள். நாம் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகளை இஸ்லாமிய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னல்களை, நெருக்கடிகளை, எத்தனை விதமான துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு ஆறுதலாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை நாம் அறியும் போது மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது ஃபவஜதல் யஹூத யஸூமுன யௌம் ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் யூதர்கள் நோன்பு நோற்பதை என்ன செய்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். ஃபசுஇலு அன் தாலிக, இதை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் இப்படி நோன்பு நோக்கின்றீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், ஹாதல் யௌமுல்லதி அல்ஹரல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனி இஸ்ராயீல் அலா ஃபிர்அவுன் ஃபனஹ்னு நஸூமுஹு தஅலீமன் லஹு. யூதர்கள் சொன்னார்கள், இந்த நாள் இருக்கின்றதே பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்த நாள், பனி இஸ்ரவேலர்களுக்கு ஃபிர்அவுன் என்ற அந்த கொடுங்கோல் அரசனிடமிருந்து அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்த நாள், இந்த நாளை நோன்பு நோற்று நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்று சொன்னார்கள். சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அவுலா, இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது நஹ்னு அஹக்கு பி மூஸா மின்கும், உங்களை விட இந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்கு நாங்கள் தான் அதிகம் தகுதியானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், முஸ்லிம்ல 2712வது செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு எத்துணை படித்தரங்களாக அது கடமையாக்கப்பட்டது, அது தேர்வு செய்யப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியில 2002வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் சொல்கின்றார்கள், கான யௌமு ஆஷூரா தஸூமுஹு குரைஷுன் ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலகட்டத்தில் குரைஷிகள் இந்த ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமுஹு, அல்லாஹுடைய தூதரவர்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜாஹிலியா காலத்திலேயே. ஃபலம்மா கதிமல் மதீனத்த, மதீனாவுக்கு வந்தபோது சாமஹு, அவர்கள் நோன்பு நோட்டார்கள். வ அமர பி சியாமிஹி, சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்க கட்டளையிட்டார்கள். ஃபலம்மா ஃபுரில ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் தரக்க யோமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளிலே நோன்பு நோற்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஃபமன் ஷாஅ சாமஹு, யார் நாடுகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஒமன் ஷாஅ தரக்கஹு, யார் விட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் விட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது இந்த நோன்பினுடைய முதலாவது படித்தரமாக நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சஹாபாக்களுக்கு இந்த நோன்பை கடமையை போன்று வலியுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த யூதர்கள் இந்த நாளை கண்ணியப்படுத்துகின்றார்கள் என்பதை அறிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். யாரெல்லாம் அன்றைய தினத்திலே சாப்பிட்டார்களோ அவர்கள் அந்த சாப்பாட்டை பாதியிலே நிறுத்திவிட்டு மீதி நேரங்களிலே நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அதே போன்று குழந்தைகளுக்கும் அந்த நோன்பை சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அந்த நோன்பு நோற்று கொடுத்தார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நோன்பை சஹாபாக்கள் குழந்தைகளுக்கும் அந்த நோன்பு நோற்று பயிற்றுவித்தார்கள் என்று ஹதீஸில் பார்க்கிறோம்.
குழந்தைகள் பசியினால் அழும்போது கம்பளியினுடைய சில பொம்மைகளை காட்டி, விளையாட்டு பொருட்களை காட்டி பசியிலிருந்து அவர்களை பாரமுகமாக்குவார்கள் என்றும் என்ன செய்கின்றோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸினுடைய படித்தரத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஆர்வம் ஊட்டி இருக்கின்றார்கள், கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு தரத்திலே நாம் என்ன செய்கின்றோம், இதை பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், அன் சலமத் இப்னு அவுகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அமரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் மின் அஸ்லம அன் அஸ்ஸின் ஃபின்னாஸ். மக்களுக்கு ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, எப்படி அறிவிப்பு செய்யுமாறு சொல்கின்றார்கள், அன்னமன் கான அகல ஃபல்யஸும் பகியத யௌமிஹி. இன்றைய தினத்திலே யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்கள் சாப்பாட்டை நிறுத்தி கொள்ளட்டும். வமன் லம் யகுன் அகல ஃபல்யஸும். யார் சாப்பிடவில்லையோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஃபஇன்னல் யௌம யௌமு ஆஷூரா. இன்றைய தினம் ஆஷூராவுடைய தினம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்கின்றார்கள், வலியுறுத்துகின்றார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னும் சில செய்திகளை ஃபமன் ஷா யஸும், யார் நாடுகின்றார்களோ அவர்கள் நோற்கட்டும், யார் நாடுகின்றார்களோ அவர்கள் விட்டு கொள்ளட்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கின்றோம். அல் மர்ஹலத்துர் ராபிஆ, நான்காவது கட்டம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நோன்பு நோக்குமாறு, அதாவது யௌமு ஆஷூராவுடைய தினத்தில் அமரபி சியாமிஹி, சஹாபாக்களுக்கு நோன்பு நோக்குமாறு கட்டளையிடுகின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யௌமுன் துஅல்லிமுஹுல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் நஸாராக்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகின்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஃபஇதா கானல் ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சும்னல் யௌமத் தாசியா. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, 10வது நாள் நோன்பு நோற்றால் அது மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இந்த சுன்னாவுக்கு நமக்கு என்ன கூலி கிடைக்கும், சென்ற வருடத்தினுடைய பாவங்களை இந்த நோன்பு மன்னிக்க கூடியதாக இருக்கின்றது. சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்றால்தான் இந்த நன்மை, சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக கருதுகின்றார்கள். அது அந்த 10வது நாளுக்கு மட்டும்தான் அந்த நன்மை. இதை நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 9வது நாள் நாம் எதற்காக நோன்பு நோக்கின்றோம், எதற்காக நாம் 9வது நாள் நோக்கின்றோம் என்று சொன்னால், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் யூத நசாராக்களுக்கு பிரமத கலாச்சாரத்தோடு இந்த சமுதாயம் ஒன்றிவிடக் கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருந்திருக்கின்றார்கள், மிக எச்சரிக்கையாக அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு, நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், பிற சமுதாய மக்களை நீங்கள் பின்பற்றி நடக்காதீர்கள். வமன் தஷப்பஹ மின்ஹு ஃபஹுவ வமன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் ஏன் சொல்லுகின்றார்கள்? இந்த சமூகத்திற்கென்று, இந்த முஸ்லிம் சமூகத்திற்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கென்று ஒரு தனி பண்பாடு, தனி கொள்கை, தனித்துவம் இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும், இபாதத்திலும் தனித்துவம் இருக்க வேண்டும். உடை, நடை, பழக்க வழக்கங்கள் தனித்துவம் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் இந்த முஸ்லிம் சமுதாயம் வேறு சமுதாயத்தை பார்த்து காப்பி அடிக்க கூடாது. அவர்களுடைய செயல்கள் இந்த சமூகத்திலே ஊடுருவிட கூடாது என்பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிந்தனையாக இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். சில சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த புத்தாண்டு தினம் இருக்குதா இல்லையா, புத்தாண்டு வாழ்த்து, ஹாப்பி நியூ இயர், இதுதான் கூடாது, இந்த நாட்களில் வாழ்த்து சொல்வதுதான் கூடாது, அது கிறிஸ்தவர்களுடைய ஆண்டு. அதே நேரத்தில் முஸ்லிம் ஹிஜ்ரி புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லலாம் என்று சில சகோதரர்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இதை பொறுத்த மட்டிலும் இது பித்அத்தான ஒரு காரியம். சில மக்கள் நினைப்பாங்க எல்லாத்துலேயும் ஒரு கடும்போக்காக இருக்குது அப்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய தோழர்கள் நமக்கு எதை முன்மாதிரியாக காட்டி தந்தார்களோ அதை நாம் செய்யலாம். அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. பெருநாட்களுக்கு வாழ்த்து சொல்லலாம், தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும், அல்லாஹ் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் நல்லவர்களை ஏற்றுக்கொள்வானாக. சஹாபாக்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்த்துக்களை பரிமாறி இருக்கின்றார்கள். ஆனால் ஹிஜ்ரி புத்தாண்டுக்கு எந்த சஹாபியும் வாழ்த்துக்களை பரிமாறியது கிடையாது, வாழ்த்துக்களை சொன்னது கிடையாது.
அதனால எது நமக்கு மார்க்கமாக இருக்கின்றதோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். இதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டிலிருந்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை, அதாவது இந்த உலகத்திலே ஒவ்வொரு வருடங்களை கழித்தோம், வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், சம்பாதித்தோம், மரணித்தோம் என்று இல்லாமல் நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும், நமக்கென்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும், நமக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். சென்ற வருடம் சென்று விட்டது. இந்த வருடத்திலே என்னுடைய நிலைப்பாடுகள் என்ன? நான் எனது குடும்பத்திற்காக சம்பாதித்து வைத்திருக்கின்ற சொத்து இவ்வளவு இருக்கின்றது, நான் சம்பாதித்த வீடு இருக்கின்றது, நான் சம்பாதித்த செல்வங்கள் இருக்கின்றது. ஆனால் மறுமைக்காக நான் என்ன சம்பாதித்தேன்? மறுமையினுடைய சேமிப்பு என்ன இருக்கின்றது? சென்ற வருடத்திலே என்ன நான் செய்தேன்? ஒவ்வொருவரும் எண்ணி தன்னுடைய அந்த கடந்த வருடத்தை திரும்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள், தஅவா நிலையத்தோடு தொடர்புடையவர்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய கல்வியை அதிகப்படுத்தி இருக்கின்றேன், என்னுடைய ஆளுமை திறனை அதிகப்படுத்தி இருக்கின்றேன், ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا. ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். தினமும் தூங்குவதற்கு செல்லும் முன்பாக இன்றைய ஃபஜ்ரிலிருந்து காலையிலிருந்து இரவு வரை நான் என்ன செய்தேன், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருந்ததா, மார்க்கத்திற்கு முரண்பட்டதாக இருந்ததா, என்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி இருக்கின்றேனா, அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி இருக்கின்றேனா, பொய் பேசி இருக்கின்றேனா, புறம் பேசி இருக்கின்றேனா, மார்க்கத்து முழுக்க ஒரு நாளை மார்க்கத்திற்கு உட்பட்டதாகத்தான் கழித்திருக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் தினமும் படுக்கைக்கு செல்லும் போது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் தான் சுய பரிசோதனை செய்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا. மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். மறுமையில் சுய பரிசோதனை செய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை, வாய்ப்பில்லை, வாய்ப்பை அல்லாஹ் வழங்க மாட்டான். அதனால் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பாருங்கள். நாம் ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் இந்த தகவல்களை கேட்கும் போது நமக்கு மறுமையின் மீதுள்ள ஆர்வம், ஆசை, உலகத்தின் மீதுள்ள அந்த மோகம் நமக்கு குறைந்துவிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன துன்யா கதிர் தஹலத் முத்பிரத்தன். இந்த உலகம் இருக்கின்றதே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு வருடம் கழிகின்ற நிறைய மக்கள் புத்தாண்டு எப்படி வாழ்த்து சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்நாளில் ஒரு வருடம் சென்று விட்டது, நம்முடைய ஆயுளில் ஒரு வருடம் சென்று விட்டது. இதற்கு யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா? ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அதுக்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய மக்கள் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அது மாதிரி தான் பிறந்த நாள் கொண்டாடுறது. பிறந்த நாள் கொண்டாடுவது என்று சொன்னால் அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒவ்வொரு வருடங்கள் சென்று கொண்டே இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் கதிர் தஹலத் முத்பிரத்தன், அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வல் ஆகிரத்து முக்பிலத்தன், மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஒலி குல்லி வாஹிதத்தின் மின்ஹா பனூன் ஃபகூனு மின் அப்னாஇல் ஆகிரா, மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிவிடுங்கள், மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, இந்த உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். உலகம்தான் வாழ்க்கை, உலகம்தான் வாழ்க்கை என்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மறுமை என்ற ஒன்று இருக்கின்றது, மரணத்திற்கு பின்னால் வாழ்வு ஒன்று இருக்கின்றது, அதிலே சொர்க்கம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது. இதையெல்லாம் எண்ணி நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். அடுத்து சொல்லக்கூடிய விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம், நாம் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். சொல்லுகின்றார்கள், அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன், அல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன். இந்த உலகத்தின் நாட்கள் இருக்கின்றதே அமல் செய்வதற்குரிய நாட்கள். இந்த நாட்களிலே நீ தொழுதாயா, நோன்பு நோற்றாயா, சதக்கா செய்தாயா, தான தர்மங்கள் செய்தாயா, நல்லறங்கள் செய்தாயா என்ற விசாரணை கிடையாது. யாரும் கேட்க மாட்டார்கள், விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் நாளை மறுமை நாளிலே ஹிசாபுன் வலா அமலுன், விசாரணை இருக்கின்றது, ஆனால் அமல் செய்ய முடியாது.
மறுமையில் விசாரணை இருக்கின்றது, அமல் செய்ய முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். வெளிநாடுகளே வாழ்வாதாரத்தை தேடி நாம் கடந்து வந்த பாதைகள், நிறைய மக்கள் 25 வருடங்கள் 30 வருடங்கள் இந்த உலகத்திலே கழித்திருப்பார்கள், இந்த நாட்டிலே கழித்திருப்பார்கள். திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. அப்படித்தானா? ஒன்றுமே இல்லை. சில மக்கள் என்ன செய்திருப்பார்கள்? கடனை அடைத்திருப்பார்கள், வீட்டை கட்டியிருப்பார்கள், தன்னுடைய உறவினர்களுக்கு திருமணம் முடித்து வைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு என்ன? ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்முடைய இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் மறுமைக்கான சேமிப்பு என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் யௌமைதின் யததக்கருல் இன்சானு வஅன்னா லஹு ذிக்ரா. மறுமை நாளிலே நரகம் கொண்டு வரப்படும். அந்த நாளிலே மனிதன் உணர்வு பெறுவான். அப்போது அவன் உணர்வு பெற்று என்ன பயன் இருக்க முடியும்? யகூலு, அவன் சொல்வான், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய வாழ்விற்காக நான் எதையாவது முற்படுத்தி இருக்க வேண்டுமே. கை சேதப்படுவான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், மறுமைக்காக நாளைக்காக நீங்கள் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஒரு வருடம் சென்று விட்டது, ஒரு புதிய வருடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன சம்பாதித்தோம் மறுமைக்காக? என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் மறுமைக்காக? என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் சொர்க்கத்தின் வாழ்க்கைக்காக? என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக? யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய விசாரணை மன்றத்திலே மறுமை நாளிலே எல்லோரும் ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளிலே விசாரிக்கும் போது என்ன இருக்கின்றது நம்மிடத்திலே? அந்த விசாரணைக்கு பதில் சொல்வதற்கு என்ன சம்பாதித்து இருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நாளை மறுமைக்காக ஒரு ஆன்மா என்ன சம்பாதித்திருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தார்களே அவர்களை போன்று நீங்கள் மறந்து விடாதீர்கள், மறந்து வாழாதீர்கள். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் தான் பாவிகள். இன்னும் அல்லாஹ் சொல்றான், கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே இந்த உலகத்தில் மறந்து வாழ்கின்றார்கள், அல்லாஹும் அவர்களை மறந்து விட்டான், இவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிந்தனையாக முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை அறிந்து கொள்கின்றோம். முஹர்ரம் மாதத்திலே ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோக்கக்கூடிய நன்மையை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக, ஒரு வருடம் கடந்து விட்டது, புதிய வருடத்தை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடத்திலே நமது எதிர்கால திட்டங்கள் என்ன? ஒவ்வொருவருக்கும் எதிர்கால ஹுத்தா சனவியா, முதல் வருஷத்துல என்ன செஞ்சிருவோம்? அடுத்த வருடத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை போடுவோமா இல்லையா? ஹுத்தா சனவியா. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் திட்டம் தீட்ட வேண்டும். நாம் எதுக்கு திட்டம் தீட்டுறோம் தெரியுமா? நமது சேமிப்பு என்ன? நமது சேமிப்பு என்ன? சென்ற வருடம் இவ்வளவு சம்பாதித்திருக்கின்றோம், இந்த வருடம் நமது சேமிப்பு என்ன? நமது வியாபாரத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது? நமது பொருளாதாரத்தை எப்படி விசாலமாக்குவது? இதிலே தான் நம்முடைய திட்டங்கள் இருக்கின்றது. இல்லை, நமது திட்டங்கள், மறுமைக்கான திட்டங்கள் என்ன? என்ன திட்டம் வைத்திருக்கின்றோம்? இப்படி நாம் திட்டம் தீட்ட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக இந்த முஹர்ரம் மாத சிந்தனையாக இந்த முஹர்ரம் மாதத்திலே நடைபெறக்கூடிய அனாச்சாரங்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டாலே முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் தமிழகத்திலும் சரி, இப்போது இலங்கையிலும் ஊடுருவிருக்கின்றார்கள் ஷியாக்கள். இலங்கையில் வேகமாக பரவுகின்றார்கள் ஷியாக்கள். ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக கடுமையாக போராட வேண்டும். இதற்கு எதிராக நாம் களத்தில் நின்று பணியாற்ற வேண்டும். இவர்களுக்கு எதிராக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷியாக்கள் தமிழகத்தில் பஞ்சா என்று ஒன்றை எடுப்பார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் கவர்மெண்ட் வேற முஹர்ரம் பண்டிகைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? லீவு கொடுக்குறாங்க. இந்த பஞ்சா என்ன தெரியுமா? பாஞ்ச் என்று சொன்னால் ஹிந்தி தானே, ஹிந்தியில் 5 சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பஞ்சா என்பது, அதாவது 5 விரல்களை வைத்து அவர்கள் கடவுளுக்கு, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த விரல்களுக்கு, விரலை போன்று வடிவமைக்கப்பட்ட அந்த
சிலைக்கு என்ன செய்கின்றார்கள், அந்த உருவத்திற்கு கொடுக்கின்றார்கள். அதிலே ஒன்று முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாம், அதே போன்று ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இந்த 5 நபர்களையும் வைத்து பாஞ்சி என்று விரல்களை வைத்து உருவங்களை வடித்து என்ன செய்கின்றார்கள், அந்த விரல்களிடத்திலே உதவிகளை தேடுவது, அவர்களிடத்திலே பரக்கத்தை தேடுவது, இப்படியெல்லாம் ஷிர்கான அனைத்து காரியங்களையும் செய்வதை பார்க்கின்றோம். இன்னும் முஹர்ரம் மாதத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? சில மக்கள் மீன் சாப்பிட மாட்டார்கள், இருக்கின்றதா இல்லையா? நான் சொல்வது மிகைப்படுத்தி சொல்கின்றேனா, யதார்த்தத்தை சொல்கின்றேனா? காரணம், சென்னை, கோயம்புத்தூர் இது போன்ற பெரும் நகரங்களில் உள்ளவர்கள் இருக்கின்றீர்கள் இல்லையா? மீன் சாப்பிட மாட்டார்கள், கறி சாப்பிட மாட்டார்கள், இது போன்ற உணவுகளை எல்லாம் அவர்கள் ஹராமாக்கி விடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மனைவிமாரிடத்தில் நடந்த ஒரு சின்ன தகராறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை ஹராமாக்கி விடுகின்றார். ஹராம் என்றால் ஹராமாக்கவில்லை, நான் இனிமேல் தேனை சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கின்றார்கள். அல்லாஹு தாலா கேட்டான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள்? அல்லாஹு தாலா கேட்டான். அதனால கண்ணியத்திற்குரிய இந்த சமுதாயம் இவர்களை அல்லாஹ் ஹலாலாக்கியதை இந்த மாதத்தில் என்ன செய்கின்றார்கள், ஹராமாக்குகின்றார்கள். அது மட்டுமா அல்லாமல் மனைவியோடு உறவு கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆண்டில் இந்த முஹர்ரம் மாதத்திலே நடந்த துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது, எல்லோரும் அறிந்து வைத்திருப்பீர்கள். அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்படுகின்றார்கள். இது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு இழப்பு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டார்களா? வேறு யாருமே கொல்லப்படவில்லையா? வேறு யாருக்கும் அல்லாஹ் மரணத்தை கொடுக்கவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை மரணிக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்கள் நபியினுடைய குடும்பத்தை நேசிப்பது உண்மையாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த நாளைத்தான் துக்க நாளாக இவர்கள் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தமட்டில் அல்லாஹுடைய தூதருடைய தெளிவான வழிகாட்டுதல் இருக்கின்றது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எத்தனை நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும்? 3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு கணவனை ஒரு மனைவி இழந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். சரியா? கர்ப்பமான பெண்ணாக இருந்தால் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கின்ற வரை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வழிமுறை. ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? எப்படி இந்த மார்க்கத்திலே ஷியாயிசத்தை புகுத்துகின்றார்கள் என்று பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள், அதற்காக இவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பதில்லை. அதற்கு பிறகு ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி எத்தனையோ சஹாபாக்கள், ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் போர்க்களத்திலே குற்றுயிரும் கொலையுறமாக கொல்லப்பட்டார்கள். அதற்காக இவர்கள் துக்கம் அனுஷ்டித்திருக்கின்றார்களா? இல்லை. எந்த சஹாபாக்களுக்காகவும் இவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களை கடுமையாக திட்டுகின்றார்கள், ஏசுகின்றார்கள், சபிக்கின்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட இந்த தினத்தை என்ன செய்கின்றார்கள்? துக்க நாளாக எடுத்துக்கொள்கின்றார்கள். இதிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. என்ன இருட்டடிப்பு தெரியுமா? இந்த ஆஷூரா தினம் எதற்காக நாம் இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பு நோக்கின்றோம்? எதற்காக? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஃபிரௌனும் அவனுடைய படையும் அழிக்கப்பட்ட நாள். அந்த ஒரு வரலாற்று உண்மையை இவர்கள் மறைத்துவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படுகொலையைத்தான் மிக பிரம்மாண்டமாக இந்த சமூகத்திலே காட்டுகின்றார்கள். அப்போ அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளில் என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்கள் பார்க்கலாம். அரபுகள் என்று சொன்னால் இந்த ஷியாவுடைய அந்த கொள்கையை தாங்கியவர்கள், மண்டையிலே ஏற்றியவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நெஞ்சிலே அடிக்கின்றார்கள், மார்பிலே அடிக்கின்றார்கள், மிகப்பெரிய ஆயுதங்களால் தங்களை தாக்கிக் கொள்கின்றார்கள். நீங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்கலாம், இனிமேல் ஃபேஸ்புக்கில் நிறைய வரும். அந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக தாக்கிக் கொள்கின்றார்கள். குருமார்கள்லாம் பேசாமல் இருந்துருவாங்க. நல்லா பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்த சாமியார்கள், இந்த ஆலிம் சாமார்லாம் சேஃபாக இருந்துக்குவாங்க. பாவப்பட்ட மக்கள், ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் தான் என்ன செய்கின்றார்கள்? பலிகடா ஆக்கப்படுகின்றார்கள். ஏதாவது ஷியாவுனுடைய இமாம்கள்
மண்டையை வெட்டி கொண்டதாக எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. அப்பாவிகள் அவர்கள் தான் இதற்கு பலிகடா ஆக்கப்படுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? தாக்கிக் கொள்கின்றார்கள், நெஞ்சிலே அடித்துக் கொள்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் அவ் ஷக்கல் ஜுயூப் அவ் தஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா. லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. யார் நெஞ்சிலே அடித்துக் கொள்கின்றார்களோ, சட்டையை கிழித்துக் கொள்கின்றார்களோ, ஜாஹிலியா கால பிரார்த்தனையை போன்று யார் துஆ செய்கின்றார்களோ இவர்களெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற நாம் பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில விஷயங்களை பார்க்கின்றோம். இந்த நாட்களில் நேர்ச்சை செய்கின்றார்கள். அந்த பாஞ்சின் சொன்னமா இல்லையா, அந்த ஒரு உருவத்திற்கு நேர்ச்சை செய்கின்றார்கள், இபாதத்துகளை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேர்ச்சை இபாதத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு தெளிவாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தை வெள்ளை வெளியேற என்ற பாதையிலே விட்டிருக்கின்றார்கள். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நேரான நிறைய சரியான ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம், தெளிவான ஒரு மார்க்கத்திலே இருக்கின்றோம், ஆதாரமான ஒரு மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு முதியவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய 2 புதல்வர்களுடைய அந்த தோளிலே தொங்கியபடி கால்களை பூமியில் இழுத்து வர காபாவுக்கு என்ன செய்கிறாங்க, நடந்தே வருவதாக நேர்ச்சை செய்து இப்படி வருகின்றார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, பார்த்து கேட்குறாங்க, இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்து விட்டது, ஏன் இப்படி செய்கின்றார்? அவர் காபத்துல்லாவுக்கு நடந்தே வருவதாக நேர்ச்சை செய்தார் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்களை தாங்களே இது போன்று வேதனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையற்றது என்று சொன்னார்கள். இன்னைக்கு சில மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஃபேஸ்புக்கில் இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம், யாராவது ஏதாவது ஒரு தூரமான பகுதியிலிருந்து, ஏதாவது வேறு நாட்டிலிருந்து, சீனாவில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்தோ எங்கேந்தாவது நடந்து காபத்துல்லாவுக்கு வந்தால் அது ஒரு பெரிய தியாகமாக என்ன செய்கின்றார்கள், பரப்புகின்றார்கள், போடுகின்றார்கள். தன்னைத்தானே வரித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. இதை நாம் பரப்புவதற்கோ அல்லது இதை கண்டு நாம் பாராட்டுவதற்கோ ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருவர் தூரமான இடத்திலிருந்து நடந்து வருவதாக நேர்ச்சை செய்ததையே அல்லாஹுடைய தூதரவர்கள் கண்டிக்கின்றார்கள். அதனால் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த பாஞ்சி என்ற இந்த பஞ்சாவை வைத்துக்கொண்டு நிறைய அட்டூழியங்களை செய்கின்றார்கள். அதை தவாஃப் செய்கின்றார்கள், வலம் வருகின்றார்கள். இதெல்லாம் யூத நசாராக்களுடைய கலாச்சாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹைபருடைய யுத்தத்திற்கு செல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு சொல்லும்போது ஒரு மரத்தை கடந்து செல்கின்றார்கள். அந்த மரத்திற்கு தாத்து அன்வாத் என்று சொல்லப்படும். யுகாலு லஹா தாத்து அன்வாத். இந்த தாத்து அன்வாத் என்ற மரத்தில் யு அல்லிகூன அலைஹா அஸ்லிஹத்தஹும், அந்த போர் வீரர்கள் என்ன செய்வார்களாம், தங்களுடைய அந்த ஆயுதங்களை எல்லாம் அதிலே தொங்க விடுவார்கள். இப்படி தொங்க விட்டதை பார்த்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இஜ்அல் லனா தாத்து அன்வாத் கமாலஹும் தாத்து அன்வாத், அவர்களுக்கு எப்படி தாத்து அன்வாத் என்று ஒரு மரம் இருக்கின்றதோ அதை போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள். அந்த மரத்தில் ஆயுதங்களை தொங்கவிட்டால் அந்த போரிலே வெற்றி கிடைத்துவிடும் என்பது முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை. அதை போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சஹாபாக்கள், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஹாதா கமா கால கௌமு மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, அவர்களுக்கு ஒரு கடவுள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை தாருங்கள், அமைத்து தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஒப்பாக இது இருக்கின்றது. சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, ல தர்கபுன்ன சுன்னத மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற அந்த சமூகத்தை நீங்கள் அடிக்கு அடியாக பின்பற்றுவீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இன்றைக்கு ஊர்வலம் நடத்துவது, தீ மிதிப்பது, தீசட்டி ஏந்துவது, இது போன்ற பஞ்சா உருவங்களை அமைப்பது, இது எல்லாமே மாற்று மத கலாச்சாரம், மாற்று மதத்தவர்களிடம் காப்பி அடிக்கப்பட்டது. அதனால் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்,
இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகங்களிலே பரவலாக இது நடைபெற்று வருகின்றது. இதற்கு எதிரான கண்டன குரல்களை நாம் செய்ய வேண்டும். இதற்கு எதிரான நடவடிக்கைகளிலே நாம் ஈடுபட வேண்டும். இதனுடைய அபாயத்தை குறித்து, இதில் இருக்கக்கூடிய ஷிருக்கு பித்அத்தை குறித்து சமூகத்திற்கு உணர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய சிந்தனையாக இன்னும் சில செய்திகளை சொல்லி நான் என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிகளை செய்து கொண்டிருப்பது யார்? உலகத்தில் யார்? யூதர்கள். அதனால தான் இந்த சவுதி அரேபியாவில் யாருக்கு எம்பசி கிடையாது? இஸ்ரேலுக்கு எம்பசி கிடையாது. அந்த தூதுத்துவ சம்பந்தமான விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். ஏன்னா நிறைய மக்கள், முகநூல் போராளிகள் எப்படி எழுதுறாங்க தெரியுமா? இந்த அரசாங்கத்தை குறித்து யூத கைக்கூலிங்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு, எவ்வளவு பெரிய அபாண்டம் இது! யூத கைக்கூலி என்று எழுதுகின்றார். உண்மையிலேயே யூத கைக்கூலியாக இருந்தால் இங்கு அவர்களுக்கென்று தூதரகம் இருந்திருக்க வேண்டும். தூதரகம் கிடையாது. இதை நாம் பார்க்கணும். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மிகப்பெரிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக, மனித குலத்திற்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள் இலுமினாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த இலுமினாட்டிகள் யார் என்று சொன்னால், யூதர்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த இலுமினாட்டிகள் என்ன செய்கின்றார்கள், இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்தே இந்த யூதர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நிறைய சதிகளை செய்து வந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் பல பெயர்களில் இருந்தார்கள். பனு கைனகா, பனு நதுர், பனு குரைலா, இப்படிப்பட்ட பெயர்களில் யூதர்கள் அறியப்பட்டார்கள். இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய சதிகளை செய்து வந்தார்கள். இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதர்களை அடக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, இவர்களுடைய செயல்பாடுகளை முறியடிப்பதற்காக என்ன செய்தார்கள்? ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை அவர்கள் யுத்தத்திற்காக தயாரானார்கள். அந்த யுத்தம் தான் ஹைபர் யுத்தம் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே அறியப்படுகின்றது. இந்த ஹைபர் யுத்தம் எப்போது நடைபெறுகின்றது என்று சொன்னால், ஹிஜ்ரி 7வது ஆண்டு இந்த ஹைபர் யுத்தம் நடைபெறுகின்றது. யாருக்கு எதிராக? யாருக்கு எதிராக? யூதர்களுக்கு எதிராக. இந்த ஹைபர் யுத்தம் ஹிஜ்ரி 7வது ஆண்டு முஹர்ரம் மாதத்திலே நடைபெறுகின்றது. இந்த முஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய சமுதாயம் எப்படி பார்க்குது? பஞ்சா எடுக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்குது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் பல வெற்றிகளை ஈட்டி தந்த மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி அதில் வெற்றி பெற்றார்கள். அந்த போர் தான் ஹைபர் போர் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று ஹிஜ்ரி 12வது ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 12 முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்கின்றார்கள். பாரசீகம் என்பது இன்றைய ஈரான். சரியா? இந்த ஈரானிகள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு அரபு மொழிங்கிறது அலர்ஜி. அரபு மொழியை பிடிக்காது அவர்களுக்கு. பாரசீகத்தை விரும்புவார்கள். பாரசீகத்தில் பேசுவாங்க. பாரசீகம் தான் அவர்களுடைய மொழியாக, தாய்மொழியாக கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த பாரசீகர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு என்று சொன்னால், ஹிஜ்ரி 12 முஹர்ரத்தினுடைய மாதம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த யுத்தத்திலே மிகப்பெரிய ஒரு போர் தந்திரம் நடைபெறுகின்றது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கஅகா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் மிகப்பெரிய தளபதிகள் எல்லாம் இந்த போரிலே பங்கெடுக்கின்றார்கள். இந்த போர் நடக்கும்போது பத்ர் போரும் சரி, முதல்ல என்ன செய்வாங்கன்னா 2 வீரர்கள் மல்யுத்தம் நடத்துவார்கள், தனித்தனியாக சண்டையிடுவார்கள். அப்படிதான் போர் என்ன செய்யும், ஆரம்பமாகும். அதே போன்றுதான் இந்த யுத்தத்திலும் ஹிர்மஸ் என்கின்ற ஒருவன், மிகப்பெரிய ஒரு வீரன், அவன் ஒரு தந்திரம் செய்கின்றான். அதாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த போரிலே நாம் காலி செய்து விட வேண்டும், அவர்களை கொன்றுவிட வேண்டும். அவர்களை கொன்றுவிட்டோம் என்று சொன்னால் இஸ்லாமிய படையை மிக எளிதாக நாம் வெற்றி பெற்று விடலாம். அதனால் ஒரு மிகப்பெரிய தந்திரம் செய்து மல்யுத்தத்திற்காக ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றான், அந்த களத்திற்கு கொண்டு வருகின்றான். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீரமானவர்கள். அவர்களும் அந்த களத்திற்கு வந்து விடுகின்றார்கள். வந்துவிட்ட உடனே இந்த இருவருக்கும், அதாவது மல்யுத்தம் நடக்கின்றது. அதுக்கு முன்னால் இந்த ஹிர்மஸ் என்கின்றவன் என்ன செய்தான் என்று சொன்னால், சில வீரர்களை தயார் செய்து வைத்திருந்தான்.
அந்த வீரர்களுடைய வேலை என்ன? மிக உக்கிரமாக மல்யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று பாய்ந்து ஹாலித் பின் வலீதை தீர்த்து கட்டிவிட வேண்டும், அவரை கொலை செய்து விட வேண்டும், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட வேண்டும். இதுதான் அந்த ஹெர்மஸினுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமாக இருந்தது. குறைந்தபட்சம் இந்த யுத்தம் மல்யுத்தம் நடப்பதாக இருந்தால், ஒரு மல்யுத்தங்கிறது நாம் இன்னைக்கு பார்க்குற ரஸ்லிங் மாதிரி இல்லை, சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம மக்கள் சிலர் ரஸ்லிங் பார்க்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, டூப்பு கிடையாது, ஒரிஜினல் ரஸ்லிங், ஒரிஜினல் மல்யுத்தம். அந்த மல்யுத்தத்தில் ஹாலித் பின் வலீதுக்கும் ஹெர்மஸுக்கும் மத்தியில் போட்டி நடக்கின்றது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, உடனடியாக இந்த ஹெர்மஸினுடைய கதையை முடித்து விடுகின்றார்கள். இவனை தீர்த்து கட்டி விடுகின்றார்கள். அந்த படை பாய்ந்து வருவதற்கான அவகாசத்தை இவர்கள் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த தயாராக இருந்த அந்த படை வீரர்கள் பயந்து பின்வாங்கி செல்வதற்காக ஆயத்தமாகும் போது காக்கா இப்னு அம்ர் என்கின்ற அந்த நபித்தோழர் தன்னந்தனியாக அனைத்து வீரர்களையும் கொலை செய்து இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியையும் பாரசீகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவையும் கொடுத்த ஒரு நாள் தான், ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு பாரசீகத்தினுடைய ஏனைய பகுதிகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்படுகின்றது. இதுவும் முஹர்ரம் மாதத்தில் ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு நடைபெற்றது என்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜூசிகளால் கொல்லப்பட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தது ஹிஜ்ரி 24 முஹர்ரம் மாதம். இப்போ இஸ்லாமிய வரலாற்றோடு இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. முஹர்ரம் மாதம் என்பது நாம் பார்ப்பதை போன்று ஏதோ ஆஷூரா நோன்பு பிடிச்சி அதே போன்று இந்த பஞ்சா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு சாதாரண மாதம் அல்ல இந்த மாதம். இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகளை தந்த மாதம் இந்த மாதம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நாளிலே என்ன செய்கின்றார்கள், இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆட்சிக்கு வருகின்றார்கள். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபாக்களுக்கு பிறகு அப்பாசியாக்கள், உமையாக்கள் என்றெல்லாம் ஆட்சி செய்து வந்தார்கள். ஹிஜ்ரி 127ஆம் ஆண்டு உமையாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் உட்கட்சி பூசல் ஏற்படுகின்றது. பொதுவாகவே நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடக்கூடிய அந்த நேரத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன செய்துவார்கள், சமூகத்திலே புகுந்து சமூகத்திற்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடுவார்கள். இது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை நடந்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்று இந்த ஹிஜ்ரி 127ஆவது ஆண்டிலே இந்த உமையாக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் ஏற்படுகின்றது, ஒரு பிளவு ஏற்படுகின்றது, சமுதாயம் பிரிவதற்கு ஆயத்தமாகிவிட்டது. இந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அறிஞர்கள் ஒன்று கூடி அந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததும் இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய ஹிஜ்ரி 187ஆவது ஆண்டு அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம். இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் சிறந்த ஆட்சியாளர்களாக ஹாரூன் ரஷீத் என்பவர் திகழ்ந்தார். இவர் எப்போது ஆட்சிக்கு வருகின்றார் என்று சொன்னால் இதே முஹர்ரத்தினுடைய மாதம் ஹிஜ்ரி 187ஆவது வருடம் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று ஹிஜ்ரி 200ஆவது வருடம் மாமூன் என்ற அந்த மன்னர் ஆட்சி செய்த காலம். இங்கும் உட்கட்சி பூசல் ஏற்படுகின்றது. மாமூனுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் உட்கட்சி பூசல்கள் ஏற்படுகின்றது. அப்போதும் இந்த சமூகம் அந்த உட்கட்சி பூசல்கள் எல்லாம் களையப்பட்டு சமூகம் ஒற்றுமையாக சேர்ந்த மாதம் இந்த முஹர்ரத்தினுடைய மாதம் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இப்படி நிறைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான செய்திகளாக முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பு, முஹர்ரம் மாதத்திலே இந்த 9, 10வது நாட்களே நோன்பு நோற்பதனுடைய சிறப்பு, இந்த நோன்பின் மூலமாக என்ன நன்மை, சென்ற வருடத்தினுடைய முந்தைய வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மாதம் இந்த மாதம். அதனால் முஸ்லிம்கள் அவ்வப்போது நடைபெறுகின்ற சல்லி சில்லி பிரச்சனைகளை பார்த்து, இந்த கலவரங்களை எல்லாம் பார்த்து நாம் துவண்டு விடக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எப்போவுமே பின்னடைவு தான், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சில கட்டங்களில் பின்னடைவு கிடைத்தாலும் கூட அதற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தாலா தருவான் என்ற அந்த நம்பிக்கை, உத்வேகம்
இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய வரலாற்று பின்னணிகளை படிக்கும்போது கேட்கும்போது நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றானோ அப்படி கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை வழங்கக்கூடியவர்களாக, அதே போன்று இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நல்ல அமல்களை செய்து நோன்புகளை நோற்று அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.